ஹாய் வெல்கம் பேக் டு மடிப்பாக்கம் லோகேஷ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்னை டு ஏலகிரி, அப்புறம் ஜவ்வாது மலை, அப்புறம் சம் ஹிடன் பிளேஸ் பாஸ்லாம் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒன்று நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ண ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளுடைய மெட்டீரியல்கள். கிலோமீட்டர் வந்து ட்ரிப் பண்ணியாச்சு. ஸோ நம்ம பயணத்தை நம்ம ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். எப்பயுமே நீங்கள் பைக் ரைட் பண்ணுங்கள், ஹெல்மெட் கண்டிப்பாக போடுங்க. நானும் ஹெல்மெட் எப்பயுமே போடுவேன். ஸோ நம்ம லக்கேஜெலாம் சூப்பராக ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். வாங்க பாய். எந்த ஒரு ட்ரிப்பையுமே நம்ம காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே பிரிஸ்காக சூப்பராக இருக்கும். இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4:30 ஆகுது கரெக்டாக. அந்த ஜில் காற்று, அந்த சூரியன் இப்போ தான் விடிய ஸ்டார்ட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம வண்டி ரைட் பண்ணுறதுக்கும் அந்த ஃப்ரெஷ்ஷாக வரும் அந்த காற்று. வண்டி ஓட்டும் போது அந்த வயல் சுத்தமாக நான் போகிற 2 பக்கம் வயல் இருக்குது. ஸோ அந்த வயல்லேருந்து வர ஃப்ரெஷ் காற்று வந்து வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ புத்துணர்ச்சியாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு நான் சொல்கிறத விட. ஸோ இது ஒரு நல்ல அனுபவமாக இருக்குது. நம்ம இப்படியே ஜாலியாக ரைட் பண்ணிவிட்டு, இப்போ அதுவும் இந்த நைட் டைமில் இந்த ஒரு அழகான ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு பாட்டு நைட்டாக நம்மளும் பாடிக்கிட்டு அந்த மியூசிக் கேட்டுக்கிட்டு இந்த சவுண்டு தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். காலையில் சுப்ரபாத பாட்டை கேட்டுக்கிட்டே நம்ம இந்த பொழுது விடுஞ்சிருச்சு. நமக்கு ஜாலியாக அப்படியே போயிட்டுருக்கோம். அப்போ ஒரு ஸ்டாப்பிங் போட்டு நான் அவங்க கூட கனெக்ட் பண்ணுறேன். யூஎஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காலையில் நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ அழகாக வந்து நம்ம வேலூர் கிட்டே வந்துவிட்டோம். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து ஏலகிரி ரீச் பண்ணிவிடுவோம். ஜாலியாக வந்து ஃபன் பண்ண போகிறோம். நம்ம பைக் வந்து அட்டகாசமாக நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம சூப்பராக போயிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்போ இப்போ பெட்ரோல் பக்கம் வந்தோம். சும்மா மார்னிங் வந்து ஜாலியாக பெட்ரோல் போட்டுட்டு அப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஸோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறேன். நம்ம இந்த ஏலகிரி ரோடு ரீச் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த மலை தான் ஏலகிரி மலை. இதுதான் அதுக்கு போகிற ரோடு. சாரி நாய்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் பைக்கில் ட்ராவல் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்கிறதால நெக்ஸ்ட் டைம் மைக் வாங்கிட்டு நம்ம பேசுவோம். அதில் கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். இதிலே ஸ்ட்ரைட்டாக நம்ம அப்படியே போயிட்டு மலை மேலே போயிட்டு நம்ம ரீச் பண்ண வேண்டியது தான். ரோடு நல்லா நீட்டாக சூப்பராக இருக்குது நமக்கு போகிறதுக்கு. ஸோ எதுவும் ப்ராப்ளமும் இல்லை. ஹேர்பின் பென்ஸும் நம்ம ஓட்டுற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ நல்ல ரைடாக தான் இருக்குது நமக்கு போயிட்டுருக்கு. ஸோ இது இருக்க ஒரு ப்ராப்ளம் இல்லை. சூப்பராக ஸ்மூத்தாக போயிட்டு இடம் நேச்சுரலாக நல்லாயிருக்கு. மலை மேலே ஏற ஏற நமக்கு அந்த டெம்பரேச்சர் மாறுது லைவாக நம்ம ஃபீல் பண்ண முடியுது. கொஞ்சம் கூலிங்காக ஏசி போட்ட மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கு. அப்படியே நம்ம ஜேர்னியை போயிட்டே இருப்போம். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருந்தேன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு ஹேர்பின் பெல்ட்டுக்கும் ஒரு தமிழ் புலவர்கள் பேர் வச்சுருக்காங்க. ஔவையார், நம்ம திருவள்ளுவர், அந்த மாதிரி காரி, ஓரி அவங்க பேர்லாம் வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு நாளைக்கு நம்ம தமிழ் ஸ்கூல் புக்கில் படித்தது இது. திருவள்ளுவர், ஔவையார் நமக்கு தெரியும். இந்த பாரி இவங்க பேர்லாம் வந்து நீங்கள் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக நம்ம புக்ஸில் படிச்சிருப்போம். ஸோ அந்த பேர்லாம் வச்சுருக்காங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கு. நம்ம காலையில் இதெல்லாம் படிச்சுட்டு போகும்போது எனக்கு என்னோடய ஸ்கூல் மெமரிஸ்லாம் வந்துச்சு. இதை இங்கே பாருங்கள். இது வந்து திருவள்ளுவர் வளைவுன்னு இருக்கா. ஒவ்வொரு வளைவுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துருக்காங்க அவங்க. அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ரோடுமே நீட்டாக ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த ரோடை. நம்ம கவர்மெண்ட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் இந்த டைமில்.
ஓரளவுக்கு மேலே வந்துட்டோம். இங்கே நம்ம மேலே இருந்து பார்க்கும்போது நம்மளோட பில்டிங்ஸு அந்த ட்ரீஸ்லாம் வந்து சின்னதாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. டெம்பரேச்சருமே கொஞ்சம் கூலிங்காக இருக்குது, நல்லா இருக்குது. சட்டிலான ஒரு டெம்பரேச்சராக இருக்குது. நம்ம மார்னிங்காக போகிறதால நல்ல வைபாகவும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மேலே ஏற ஏற நல்லா ஒரு ஹில் ஸ்டேஷன்னாக இருக்குது. நமக்கு ஒரு ஜாலியாக தான் இருக்குது. இந்த வளைவுக்கு வந்து இளங்கோடிகள் அவரோட பேர். இது நம்ம தமிழ் புக்கில் கண்டிப்பாக நாம் படிச்சிருப்போம். நான் இதை எனக்கு அந்த மெமரிஸ் ஜாலியாக இருக்குது. இந்த மெமரிஸோடு நாங்கள் ரைட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நல்லா இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களும் என் கூட ட்ராவல் பண்ணுற பேர் உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ ஃபுல்லாத்தையும் வந்து உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கேன். இது வந்து ஓரி வளைவு. ஓரி ஸ்டோரி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எனக்கு மறந்துடுச்சு அந்த கதை. நான் போய் கண்டிப்பாக திருப்பி போய் படிப்பேன் அந்த ஓரி கதையை. பார்த்தீங்களா, ஒரு அழகான ஒரு வியூவில் நம்ம காலையில் சூப்பராக ஜாலியாக போய்கிட்டே இருக்கோம். நீங்களும் சென்னையில் இருக்கீங்கன்னா, சென்னைக்கு பக்கத்தில் ஒரு ஹில் ஸ்டேஷன்னா என்ன மாதிரியே நீங்களும் காலைல கிளம்பி அப்படியே வாங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. 1 டே 2 டே சூப்பராக நம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு போயிடலாம். நம்ம இது ஊட்டி கொடைக்கானல் நிறைய செலவாகும், லாங் வேறு. ஸோ நமக்கு சென்னைக்கு பக்கத்தில் இருக்க ஹில் ஸ்டேஷனுக்கு ஜாலியாக வந்துட்டு ஜாலியாக போகலாம். நம்ம வந்து ஏலகிரி வந்துட்டோம். ஏலகிரி வந்து கிளைமேட் சூப்பராக இருக்குது. அந்த உடனே நாங்கள் வந்து போயிட்டு எங்கள் ரூம் வந்து செக்இன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அங்கே போகலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். போட் ஹவுஸ் போனோம். போட் ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 பேக்கேஜ் இருந்துச்சு. ஒன்று வந்து 50 ரூபா ஒரு ஆளுக்கு. அது வந்து அவங்களே வந்து ரவுண்டு போயிட்டு வருவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 100 ரூபா. ஐ மீன் ஒரு போட்டுக்கு 100 ரூபா. நீங்கள் 3 பேர் அந்த கூட அந்த போட்டு எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் அதை எடுத்துகிட்டு பெடல் பண்ணிட்டுருக்கோம். ஆனால் அது வந்து கையில் பெடல் பண்ணுறதா இருக்குது, கையில் இல்லை காலையில். பார்ப்போம், பாய். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போட் லிவர் இருக்குது. இதான் வந்து போட் லிவர். அப்புறம் வந்து நான் ஒரு கேப்டனாக உணர்றேன். இதை வச்சு நாங்கள் ஜாலியாக ரவுண்ட் போயிட்டுருக்கோம். லெஃப்ட் திரும்ப ரைட்டு போவோம், ரைட்டு திரும்ப லெஃப்ட் போவோம். சூப்பரா சில்லுன்னு இருக்குது. ஸ்நாக்ஸ் காட்டு. இப்போ நம்ம ஏலகிரி வந்தோம்ல, ஏலகிரியில் வந்து இந்த மாதிரி இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வைக்கிறாங்க, இந்த மலை ஃப்ரூட்ஸ்லாம். ஸோ சாப்பிட நல்லா இருக்குது, ஜாலியாக சாப்பிடுங்க. என்ன போட்டா அந்த பக்கம் வண்டி வருதுடா. போட்டாரு போட்டாருங்களா? இப்போ நம்ம ஏலகிரியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த போட் ஹவுஸ் மெயினாக இருக்குது. அப்புறம் ஒரு பார்க் இருக்குது. அதை தவிர வந்து வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. அதை தவிர ப்ரைவேட் தான் வந்து நிறைய கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுவும் வந்து ப்ரைவேட் கேம் சென்டர் தான். நீங்கள் கிட்ஸோட வந்தீங்கனாலோ இல்லை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். எல்லாமே வந்து ஒரு கேமுக்கு வந்து 200 ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க. நல்லா மினிமலான ஒரு அட்வென்ச்சராக இருக்குது. ஜிப்லைன் எல்லா கேம்ஸும் இருக்குது. ஸோ நாங்களும் ஒரு ஜிப்லைன் போனோம். அது ஃபைனலாக வேறு இடத்துல போனோம், இங்கே போல். இது நம்ம போட் ஹவுஸ் பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் சும்மா உள்ளே வந்து விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம அதுக்கு எதுவும் சார்ஜஸ் இல்லை. கேம்ஸ் விளையாடணுன்னா மட்டும் நம்ம பே பண்ணணும்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏலகிரியில் வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு இடத்துக்கு வந்த உடனே பார்த்தோன்னா அதோட அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரே பீஸ்ஃபுல்லாக ஒரு மாதிரி நம்ம ட்ரீம் லொக்கேஷன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே ஒரு டெம்பிள் பார்த்தேன். இதுதான் அந்த டெம்பிள். இந்த டெம்பிளுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து இந்த டெம்பிளை வந்து ஏதோ பண்ணுறாங்க பாருங்களேன். இந்த கட்டையில் வந்து திருவிழா டைம் எதனா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அதை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இன்னொன்று வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. நான் அதனால் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இதுதான் இந்த மாதிரி வந்து நம்ம இது என்னன்னு தெரியல. ஆக்சுவலி திருவிழா டைமில் வந்து அவங்க எதனா பண்டிகை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நாமம் போட்டிருக்கேன். மேபி பெருமாளுக்கு வந்து எதனா செய்வாங்கன்னு நினைக்கிறேன், ஃபங்க்ஷன் மாதிரி. இது ஒன்றும் இல்லை, பார்த்தேன் நான். இந்த லொக்கேஷன் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆலம் மாதிரி அரச மரம். இங்கே என் பைக்கை நிறுத்திட்டு ஜாலியாக கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருந்தேன். அப்புறம் இந்த இடத்துல இருக்குது, அங்கேயும் இருக்குது. ஸோ அவங்க ஏதோ திருவிழா டைமில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குங்க, பீஸ்ஃபுல்லாக. கிளைமேட் செம்மையாக இருக்குது, வெயிலே இல்லை, ஜாலியாக இருக்குது. ஸோ அப்படியே பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு இடமா போய் பார்ப்போம். பாய் பாய் கைஸ். இப்போ வந்து நாங்கள் வந்து மாங்காய் திருட போகிறோம். ஆக்சுவலாக பாலாவை தான் நான் மாங்காய் திருட அனுப்பிச்சிருக்கேன். பாலாவை தான் மாங்காய் திருட அனுப்பிச்சிருக்கேன், நான் காட்டுறேன். கைஸ், பாலா வந்து இப்போ மாங்காய் திருட போகிறான். இங்கே வந்து நிறைய மாங்காய் இருக்குது. ஸோ கிளிமுக்கு மாங்காய் இருந்ததால் பாலா வந்து அந்த ப்ராஜெக்ட் அசைன் பண்ணியிருக்கான். ஸோ அவன் இதை திருடுறானா இல்லையான்னு பார்ப்போம். கேட்டில் நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் அவனுக்கு. அங்கே ஒரு கொம்பு இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து எடுறான்றேன். அவன் கேட்க மாட்டான். ஓ, அங்கே இன்னொரு மாங்காய் பார்த்துறான். அது அவன் ஹைட்டுக்கே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எடுத்துட்டான். வாங்க சீக்கிரம் போயிடலாம் கைஸ். கமான். ஏலகிரி வந்து மாங்காய் எடுத்துட்டோம். ஏலகிரி மாங்காய் 2 மாங்காய் இருக்குது. சரி போடு. இன்னும் கூட தயார் பண்ணலாம், முயற்சி பண்ண. இன்னும் நாளைக்கு ஊருக்கு எடுத்துகிட்டு போய் போடலாம் சென்னையில். ஆனால் இது நல்லா இருந்துச்சு பெருசாக. இது அதான் டார்கெட் பண்ணோம். அதான் நீ பாதி டச் பண்ணிட்ட. அதை இந்த ஊர் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் கேம்ஸ் தான் போல. இது இந்த ஜெயிண்ட்டு ஜம்பிங் இருக்குது. அது என்ன கேம்டா? இது ஜம்பிங்கு. இது என்ன ப்ரோ? இது என்ன ப்ரோ கேமு? ஜெயின் ஸ்விங்கா இருக்காது? ஊஞ்சில் இல்லை, அது பெல்ட் கீழே இருக்கும், போட்டுட்டு அப்புறம் தான் அது மேலே லாக் பண்ணுவோம். ஓஹோ. இது ஆண்டா, இது அங்கேருந்து அது இருக்கும். ஊஞ்சல் ஆகிட்டு வரண்டா, அதுவும் நல்லா தான் இருக்கும். வாங்கி வந்துருக்கேன். அது 2 கேம் ஜெயின்ஸ் இங்கே இருந்துச்சுல்ல. இல்லை 600 ரூபாண்ணா, அது ஜாஸ்தி. அது ஓ இந்த மாதிரி இப்படிதானே வரா. புளி ஆக்ஷன் பண்ணுறா. ஆயிரத்தி வரா இருப்பாரு அவங்க நிற்கிறாரு. ஐயோ அப்பா போடு. இப்படியாடா பாலா, கையை இப்படி வச்சுனா. அப்படியே கை இப்படி வச்சு ஒரு போஸ்ட் கொடு, ஃபோட்டோ எடுத்துறேன். அப்படியே இப்படி வச்சு போஸ்ட் கொடுத்துருவா கையை. ஓகே, நல்லா இருந்துச்சா? இறங்கி நம்ம இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பார்க்கு, நேஷ்னல் பார்க்கு. இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து 15 ரூபா வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஈவினிங் வந்து மியூசிக் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது வந்து வாட்டர் ஃப்ளோ மியூசிக்னு சொல்லிட்டு தண்ணிக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடுன்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம. ஸோ அதுவும் ஒரு இதில் இது நல்லா ரொம்ப பெரிய பார்க். இது நிறைய இருக்குது. நம்ம இதை அப்படியே இது ஃபுல்லாக சுற்றி கவர் பண்ணியிருக்கோம். அப்படியே நம்ம இந்த வீடியோவில் எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகேங்களா? நீங்கள் ஃபேமிலியோடு வரீங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட வரீங்கன்னா நம்ம இங்கே ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ். ஈவினிங் ஜாலியாக வந்து நம்ம இங்கே புல்தரையில் விளையாடிட்டு இருக்கலாம். இது இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்டிவிட்டியில்.
ஹாய் யூஎஸ் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செக் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து டே டூ வந்து நம்ம வந்து ஜவ்வாதி ஹில்ஸு அப்புறம் பீமன் ஃபால்ஸ் எல்லாம் போகலான்ட்ருக்கோம். நம்ம பைக் ஆஸ் யூஸ்வல் பக்கம் நமக்காக ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ காலையில் சீக்கிரம் தூங்கி வந்துடும். சீக்கிரம் மீன்ஸ் இப்போது டைம் வந்து கரெக்டாக ஒரு 6:50 ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கிளம்பி போயிட்டு மற்ற எடுத்துகிறோம். இதான் நம்ம ஸ்டே பண்ணிட்டு சூப்பராகவே இருந்துச்சு, பட்ஜெட்டாகவும் இருந்துச்சு, நல்ல ஒரு என்விரான்மெண்ட், பைக்குக்கெலாம் சேஃப்டி, அந்த டோர் லாக் பண்ணிட்டாங்க, நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டே 2 இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செக் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இப்போ ஏலகிரி வந்து நம்ம ஏலகிரி பைக் வச்சுட்டு நேராக வந்து ஜவாதி ஹில்ஸ் போகிறோம். ஜவாதி ஹில்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல, நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து போகிறேன். ஜவாதி ஹில்ஸ் போய் என்னென்ன பிளேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன். வாங்க நம்ம வீடியோ அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். பை பாய். காலையில் நமக்கு இந்த மூலிகை வாசனை சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக தைல மரம் இது சுற்றி, நமக்கு இந்த காட்டை சுற்றி தைல மரத்துலேருந்து அப்படியே அந்த மூலிகை ஸ்மெல்லு வருது, சூப்பராக இருக்குது. இந்த மூங்கில் தோட்டம் மூலிகை வாசன்ற மாதிரி நம்ம பைக்கில் ஜாலியாக போயிட்டுருக்கோம். ஜவ்வாதி ஹில்ஸுக்கு நம்ம இந்த மலையை விட்டு கம்ப்ளீட்டாக கீழே இறங்கிட்டு திருப்பத்தூர் போயிட்டு அப்படி போகிற மாதிரி ஒரு ரூட் இருக்கும். ஸோ நம்ம தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வளைவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து போகன் வளைவுன்னு வச்சுருக்காங்க. போகர் உங்களுக்கு தெரியும், அவர் சித்தர், அவரோட வளைவுக்கு பேர் வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ நம்ம ஏலகிரி மலையிலேருந்து கம்ப்ளீட்டாக கீழே இறங்கிட்டு ஜவ்வாதி மலைக்கு போயிருக்கோம். ஸோ இது வேறு ரூட்டு. இந்த இடம் பேர் தான் வேணுபாபு அப்சர்வேட்டரி. இது வந்து லைக் பெரிய டெலஸ்கோப் இருக்குது இதுக்குள்ளே, பட் இப்போ மெயின்டெனன்ஸ்லாம் அலோவ் பண்ணல. இது எப்படின்னு சிம்பிளாக சொன்னால் நம்ம ஒரு பிளானிட்டோரியம் மாதிரி பெரிய டெலஸ்கோப் இருக்குது அதுக்குள்ளே. ஸோ நம்ம டைம் கிடச்சா அதை போய் பார்ப்போம். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஜவ்வாதி ஹில்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கோம். 2 பக்கமும் வந்து சரியான காடு, பயங்கர காடு, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம். இதில் அனிமல்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு தெரியல, பட் நான் மங்கீஸ் பார்த்துட்டு தான் இருக்கேன். வேறு எலிஃபென்ட் இருக்க சான்சஸ் இருக்கான்னு தெரியல. அதுபோக இங்கே வந்து ஃப்ரூட்ஸ் நல்லா இருக்குது நிறைய. இங்கே ஜாக் ஃப்ரூட் ட்ரீ ஏகப்பட்ட இருக்குது, அண்டு மேங்கோ ட்ரீஸும் நிறைய இருக்குது. மேங்கோ இது சீசன்றதால நம்ம ஏகப்பட்ட மேங்கோஸ் வெரைட்டிஸ் இருக்குது. ஜாக் ஃப்ரூட்டுமே ரொம்ப சீப்பாக இருக்குது. நம்ம அதை சாப்பிட்டுக்கிட்டே ஜாலியாக அதை ட்ராவல் பண்ணி இந்த ரோடு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். நம்ம இந்த ஃபாரஸ்ட் ரூட்டில் வந்துகிட்டே இருந்தோம். ஒரு இடத்துல வந்து பீமன் ஃபால்ஸ்னு போர்டு போட்டிருந்துச்சு. ஸோ நம்ம போய் பார்ப்போம் அதில் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து பீமன் அருவி போர்டு போட்டிருக்கு. 2.5 கிலோமீட்டர் உள்ளே போகுது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. நம்ம இதுக்குள்ளே போவோம். இந்த ரோடு ஏதோ கிராமத்துக்குள்ளெலாம் போட்டு எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டுருக்கு. ரோடு பயங்கர ஆஃப் ரோடாக இருக்குது, பட் நல்லா இருக்குது இந்த இடத்துல ட்ராவல் பண்ணுறதுக்கு. நம்ம புது புது விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல, அது இந்த இடத்துல வருது. பட் ரோடு நல்லா ஆஃப் ரோட்டில் தான் போயிட்டுருக்கு. இந்த இடம் பாருங்கள், நல்லா சீனிக்காக இருக்கா. ஏதோ பையன் ஜாலியாக சைக்கிளில் போயிட்டுருக்கான். ஸோ இதெல்லாம் தாண்டி தான் நம்ம அந்த ஃபால்ஸுக்கு போகணுன்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம போவோம். ஒரு பெரிய ரோடு வந்துருச்சு. ஸோ அந்த ரோடை ஃபாலோ பண்ணி போவோம். நம்ம பீமன் ஃபால்ஸ் வந்துட்டோம். இங்கே என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா வசூல் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு. பைக்குக்கு 10 ரூபா, காருக்கு வேனுக்கு தனித்தனியாக பண்ணுறாங்க. பாம்பு சுற்றி பார்த்தோன்னே திகிலாக இருக்குப்பா இந்த மரம். அமைச்சராக இருக்குது இந்த மரம்.
போயிட்டு ஒன்றும் இருக்காது இது ஒன்றும் இருக்காது அதான் சொல்லிட்டாங்க. இந்த ஊஞ்சல் உண்மையாகவே சூப்பர் அட்வென்ச்சராக இருக்குது. நல்லா விளையாடுறதுக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா பெரிய ஊஞ்சல் இது, ஆனால் நல்ல ஸ்பீடு போச்சு, நல்ல ஹைட்டாக இருந்துச்சு. இந்த காட்டுக்குள்ளே ஒரு ஊஞ்சலில் விளையாடுறது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இதில் சோகம் என்னன்னா ஃபால்ஸில் தண்ணி வரல. எப்பயுமே இந்த ஃபால்ஸில் தண்ணி இருக்குன்னு சொன்னாங்க, பட் இப்போ வரல, ஏன்னு தெரியல. நம்ம தண்ணி வரும்போது வேணால் வந்து பார்ப்போம். இப்போதைக்கு இருக்கிற இடத்த சுற்றி பார்த்துட்டு போவோம். மழை பெஞ்சா மேபி தண்ணி வரலாம், பட் இப்போ இல்லை. சீனிக் நல்லா இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. சுற்றி பார்த்து ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்துகிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்புவோம். இதான் ஃபால்ஸு. பேண்ட்டில் கீழே உங்க ஸ்டேஷன் போய் இந்த பக்கம் போதா? அது எங்கப்பா? அவ்வளோதான், நம்ம இப்போ சென்னை நோக்கி கிளம்பியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 30-35 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளேயே நம்ம வந்து போக போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து போலூர் ரூட்டு போய் போக போகிறோம். போலூர், அந்த திருவண்ணாமலை போலூருக்குள்ள பர்வதமலை, அந்த போலூர் தான். போலூர் போயிட்டு நம்ம செஞ்சி போயிட்டு, செஞ்சி டு காஞ்சிபுரம், காஞ்சிபுரம் டு நம்ம ஏரியா வந்துடுவோம். நம்ம ஸோ அந்த ரூட்டில் தான் போக போகிறோம். வியூவர்ஸ், ஃபைனலி நம்ம ட்ரிப்பை எண்ட் பண்ணிட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டே ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம நிறைய இடத்துக்கு போனோம். என்ன இடம் பார்த்தீங்கன்னா, போகும்போது ஃபஸ்ட்டு ரத்னகிரி டெம்பிள் போனோம், அப்புறம் தீர்த்தகிரி முருகரை பார்த்தோம், நெக்ஸ்ட்டு கோல்டன் டெம்பிள் போனோம், நெக்ஸ்ட்டு ஏலகிரி போனோம். ஏலகிரியில் நிறைய இடம் பார்த்தோம். அடுத்த நாள் ஜவாது ஃபால்ஸ் பார்த்தோம். அங்கே வந்து அந்த ஃபால்ஸில் மட்டும் தண்ணி வரல. ஸோ அதனால் அந்த ஏரியாவை சுற்றி பார்த்து சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் அந்த வர வழியும் அற்புதமாக இருந்துச்சு. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. இதை நம்ம அந்த ட்ரிப்பை எண்ட் பண்ணிப்போம். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 559.1, டோட்டலாக 559.1 கிலோமீட்டர் நம்ம வந்து ஜேர்னி பண்ணியிருக்கோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:59 PM. இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டேட் என்னென்னு தெரியல எனக்கு, சண்டே இன்றைக்கி. ஆக்சுவலாக எனக்கு டேட் வந்து 22 ஐ கெஸ். ஸோ இந்த ட்ரிப்பை நம்ம ஹாப்பியாக முடிச்சிருப்போம். நெக்ஸ்ட் ட்ரிப்பில் மீட் பண்ணுவோம். பை பாய்.